இந்த காணொலியில் வரும் அனைத்தும் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே, யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் தயாரிக்கப்பட்டதா இல்ல. அப்படி யாரோட மனதாவது புண்பட்டு இருந்துச்சு அப்படின்னா, வெல்கம் டு சும்மா பேச்சு. இதுவரைக்கும் நான் பார்த்த படங்கள்லயே 0.25 ஸ்பீடில் ஓடின படம்னா அதுதான். அவ்வளோ ஸ்லோவாக ஓடுதுங்க, அவ்வளோ ஸ்லோவாக ஓடுது. பாகுபலிக்கு அப்புறம் இந்த மாதிரியான ட்ரெண்ட் நிறைய ஃபாலோ ஆகிட்டு வருது. படத்தை முடிக்க தெரியலனா இது முன்கதை பின்கதை பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இந்த முழு படத்தையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள அடைக்கிடலாம், அவ்வளோதான் கண்டென்ட். பேக்கேஜிங் சாமி, பேக்கேஜிங். ஆனால் இந்த படத்தை வச்சு இழுன்னு இழுத்து வச்சுக்கிறாங்க. கிளைமேக்ஸில் மட்டும்தான் கதை சொல்லுதே தவிர அதுக்கு முன்னாடி பார்த்த எதுவும் கதையே சொல்லலை. நான் இது ஒரு கதை அப்படின்னு சொன்னா நீங்கள் காரி துப்பிடுவீங்க, அதனால நம்ம ரோஸ்டே பண்ணிடுவோம். படம் பேர் என்னன்னு சொல்ல மறந்துட்டுல, மலைக்கோட்டை வாலிபன். டைரக்டர் யாரு, பட்ஜெட் என்ன, பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன, அதெல்லாம் போய் விக்கிபீடியாவில் பார்த்துக்காங்க. என்னிடம் வராதீர்கள். ரோஸ்ட்டை நம்ம ஆரம்பிக்கலாமா? இதெல்லாம் எதுக்குடா காட்டிட்டு இருக்கீங்க? யாரா நீங்களாம்? செக்கன் ஆட்டிட்டு இருக்கோம். என்ன ஆட்டுறதெல்லாம் யாரா இப்ப கேட்டா? இவ்வளவு நேரத்துக்கு இந்த ஷாட்டை வச்சு தொலைச்சிருக்கீங்க. இந்த ஊருக்குள்ள ஒருத்தன் நாயமாரே அந்த மாதிரி ஐயனேன்னு கத்திக்கிட்டு தண்டூரா போட்டு வரான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஒரு பையன் குடுகுடுன்னு ஓடி வந்து, உடையாரே உடையாரே, உங்களை யாரோ ஒத்தைக்கு ஒத்த கூப்பிடுறான். முட்டை போச்சு. அது மட்டும் இல்ல உடையாரே, உங்களுக்கு இந்த ஆம்பளைங்களுக்குலாம் இருக்குமே கிங்கினி மிங்கினி, அதுவும் இல்லையா? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? அதனாலதான் உடையார கொஞ்சம் வெளியில வர வைக்க ஒண்ணுக்கு பார்த்தா நான் சொல்லுவேன். டேய், நீ ஒண்ணுக்கு பத்தா சொல்றேன்னு நான் ஒண்ணுக்கு போற இடமே இல்லாம பண்ணிட்டியடா. இந்த உடையாரு ஓடி வந்து, எவன்டா எனக்கு கிங்கினி மிங்கினி இல்லைன்னு சொன்னவன், இங்க வழிய வாங்கடா. இத மினித்தினதுக்கு அப்புறம் அவனை மண்ணாக்குனா. இவ்வளோ மிளகா கொடுத்து அவன் காலையில் என்ன பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா? அப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு எந்திரிச்சு வராரு. ஒரு பானை கல்ல கபில் 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 குடிச்சுட்டு போட்டி நடக்கிற இடத்துல வந்து உழுவுறாரு. எலும்பி நிக்கவே கதி இல்ல. இவன் என்னடான்னா ஆம்பளைங்களுக்கு இருக்கிறது உனக்கு இல்லைங்கிறான். இவன் என்னடான்னா உனக்கு எலும்பி நிக்கவே வக்கில்லைங்கிறான். இவனுங்க நிஜமாவே டபுள் மீனிங்கா பேசுறானுங்களா இல்ல அது நமக்கு டபுள் மீனிங்கா கன்வே ஆகுதா? நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. போடா போய் அவன் தலையை பொழந்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்ப அந்த இடத்துல ஆரம்பிக்குது ஸ்லோ மோஷன். ஃபைட்டு முடிகிற வரையிலும் ஸ்லோவா தான் போவோம். எப்படியும் தெரியும் நம்ம ஹீரோ ஃபைட்டில் ஜெயிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து கிளம்பிடுவாரு. இவரோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, வெளியூருக்கு போய் அங்கே இருக்கிற குஜபலபலாக்கர்மன ஒருத்தனை சண்டைக்கு இழுத்து அவனை ஜெயிக்கிறது தான் இவரோட வேலை. இந்த மாதிரி தேவையில்லாத நீ எதுக்கு பிடிங்கிட்டு இருக்காருன்னு கடைசியில தான் சொல்லுவாங்க. இவ்வளவு ஃபுட் யாராலையும் சாப்பிட முடியாது. ஏன் இவராலையும் சாப்பிட முடியாது? என்ன சார் இது? இதுல இருந்து பாதி சாப்பாடு எடுத்து சொல்லுங்க சார். நம்ம மலைக்கோட்டை வாலிபன் இருந்துகிட்டு ஒரு கூத்தாடுற இடத்துக்கு போறாரு. அங்க போய் இந்த ஆட்டக்கார பிள்ளை வாலிபனை பார்த்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் சைட் அடிக்க இந்த பையன் யாருன்னே தெரியல, இவனுக்கு ஒரு மாதிரி காண்டாவுது. நம்ம வாலிபன் போயிட்டு இருக்கிற வழியில வழிமறைச்சு, உன்னால முடிஞ்சா எங்க ஊருக்கு வந்து எங்க ஆள ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிறான் இவன். அந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கிற வழியில ஒரு பிள்ளைய பார்த்து லிஃப்ட் கொடுக்குறாங்க. வெள்ளத்தை வாயில போட்டா ஊருக்கு போகும், மல்லங்கிட்ட வாலாட்டினா உயிரே போகும். போனா போகுதுன்னு உனக்கு லிஃப்ட் கொடுத்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட. நம்ம ஹீரோவும் வந்து நின்று உங்க சவாலை நான் ஏத்துக்கிறேன்னு நிக்கிறாரு. நாளைக்கு இவனோட எலும்பு பொடி பொடி ஆவறதே நான் பார்க்கணும். அந்த மண்ணை நுணுக்கினதுல அப்படி என்னடா உனக்கு ஒரு சந்தோஷம்? மண்ணை கல்லென்று நினைத்து நொறுக்கிய வீரன் பெருமகிழ்ச்சி அடைகிறான். இந்த பக்கம் இந்த லிஃப்ட் கேட்ட பிள்ளைக்கும் இவனுக்கும் வேற ஒரு பக்கம் லவ் ஓடிட்டு இருக்கு. நாளைக்கு மாங்காடன் ஜெயிச்சுட்டா உன் மணி எனக்கு தந்துறியா? நாளைக்கு மலைக்கோட்டை வாலிபன் ஜெயிச்சுட்டா எனக்கு மொத்தம் தரியா? என்ன கேட்ட? எனக்கு முத்தம் தருவியா? என்னடா நடக்குதுங்க? அடுத்த நாள் இந்த மலைக்கோட்டை வாலிபனுக்கும் இந்த மாங்காடனுக்கும் சண்டை நடக்குது. நான் பறக்கிறதுல கழுகு, படம் எடுக்கிறதுல பாம்பு, சீர்றதுல சிங்கம், வேட்டையாடுறதுல புலிடா.
இது எப்படி இருக்கு? கால்ல ஏதோ அசிங்கத்தை மெரிச்சிட்டு வந்திருக்கேடா மாங்கா. போர் விதியே இல்லாம பின்னாடி வந்து தாக்கியதால இந்த ஆசிரமமே இருக்கக்கூடாதுன்னு அடியோட அழிக்க போறாரு. அப்புறம் இந்த சவால் விட்டவனுக்கு ஒரு பக்கத்து மீசதாடியும் ஒரு பக்கத்து மண்டையும் வலிச்சிடுறாங்க. அரை மண்டையா என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. மாங்காடன்னா ஒரு பயம் இருந்துச்சு. எங்க இருந்தோ ஒருத்தனை சவாலுக்கு கூட்டின்னு வந்து என்ன மொத்தமா முடிச்சிட்டுல, இனிமே என்ன பார்த்தா எவன்டா பயந்துக்குவான், பச்சை குழந்தை கூட பயந்துக்காதரா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோமா இதுங்களுக்கு இந்த லவ் வேற. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. அவனும் கூட்டுன்னு தான் போறான் இவங்களோட அந்த பொண்ணையும். இந்த கூத்தாடிட்டு இருந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்த்தாங்க இல்லையா, அந்த பொண்ணும் இப்ப மலைக்கோட்டை வாலிபன் போற ஏரியாவுக்கு தான் போகுது. அங்க போன நம்ம மலைக்கோட்டை வாலிபனும் பிரின்ஸு கிட்ட ஒரு சவாலை ஒன்று போடுறாரு. நான் ஜெயிச்சேன் அப்படின்னா அடிமையா நீங்க வச்சிட்டு இருக்கிற எங்காளுங்க எல்லாத்தையுமே நீங்க ரிலீஸ் பண்ணும். சப்போஸ் நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா உங்க ஊர்ல இருக்கிற பெண்களை நாங்க ஆணியில டான்ஸ் ஆட வைப்போம். திஸ் இஸ் த இன்டர்வல் பிளாக்டா. நம்ம ஹீரோ போட்டிக்கு ரெடியாகி போயிட்டு இருக்கிறப்ப இந்த அரமண்டைய வந்து நம்ம ஹீரோவோட உடம்புல ஏதோ ஒரு நெஞ்ச கலந்துடுறான். நம்ம ஹீரோ போய் சண்டைக்கு நின்னா அங்க 2 பேர் வந்து நிக்கிறாங்க. இல்ல நீங்க ஒருத்தர் எடுத்து 2 பேர் வரீங்க, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. முடியாது நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். யார் சொன்னா? நாங்க 2 பேரும் ஒருத்தர் தான். எப்படி எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா எப்படி இதோ இப்படி அடங்கொம்மால நான் அடிச்சா புயல் பறந்தா கழுகு பாஞ்சா புலி படையெடுத்தான் ஆகும் சீரனா சிங்கம் தொலைஞ்சனாதி பயமுடுறா. அவன் போட்டு விட்ட விஷயம் நம்ம ஹீரோக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா புகுந்து அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது. அப்பயும் விடலையே நம்ம ஹீரோ புட்டிச்சு அடின்னு அடிக்கிறாரு. கடைசியா நம்ம ஹீரோவோட போட்டி போட முடியாம கயிறை கட்டி கட்டுப்படுத்திடுறாங்க. என்ன ட்ரிபிள் பார்த்து இன்ஸ்பயரா? ஆம்பா மச்சி ட்ரிபிள் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பக்கம் மலைக்கோட்டை வாலிபனை பிடிச்சிட்டதுனால இவங்க பாட்டு போட்டு குஜாலா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என் கண்ணை கட்டி போட்டு இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்களடா, என் கண்ணை திறந்து விட்டா நானும் கொஞ்சம் பார்த்து ரசிப்பேனே. அப்படியே இந்த பக்கம் இந்த அடிமைகள்லாம் ஊடுருவி வந்து மாட்டிக்கிறானுங்க. அப்புறம் மலைக்கோட்டை வாலிபனோட உதவியால அங்கிருந்து எல்லாரும் தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு வந்த சந்தோஷத்துல பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டக்கார அம்மாவுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணொன்னு இருக்கும். என்ன இவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாருன்னு இந்த வண்டி ஓட்டுற அம்மா கிட்ட அந்த அம்மா சொல்ல, அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு பாருங்க. புது பொண்ணுக்கு அண்ணன் மேல ஒரு மோகம். ஆல்ரெடி இந்த ஆட்டக்கார அம்மா நம்ம ஹீரோ மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்கு. போற போக்குல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு நம்ம மலைக்கோட்டை வாலிபனை தனியா கூட்டிட்டு போய் அண்ணன் தங்கச்சி பாசத்துல கொஞ்சம் கட்டி பிடிக்கிறாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஆட்டக்காரி அடியே என் லவ்வரி அடி கட்டி பிடிக்கிற இருடி அவன்கிட்ட போய் சொல்றேன். முதல்ல அவன் வந்துட்டு நம்பல எதையும். அதுக்கப்புறம் எங்க ராணியை பார்த்தாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா போய் அந்த பிள்ளைய கொண்டு போடுறான். அந்த பிள்ளைய கொண்டு போட்டு மலைக்கோட்டை வாலிபனையும் கொண்டு போடலான்னு அவன் வரப்ப மலைக்கோட்டை வாலிபன் இவனை கொண்டு போடுறான். பையனை கொன்ன துக்கத்துல மலைக்கோட்டை வாலிபனோட ஆசான் நான் சொல்றவன் கூட நீ போட்டி போட்டு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பந்தயம் கட்டுறான். இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டான மேட்டர் ஒன்று இருக்கு. நம்ம ஆசான் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு போய் ஒருத்தங்க கூட சண்டை போட்டுருக்காப்ல. அவன் நினைச்சா பெருசாவும் ஆவானா, அவன் நினைச்சா சிறுசாவும் ஆவானா, யூமங்க சோர் மாதிரி அவங்களோட சண்டை போட்டு அவன் பொண்டாட்டியை இழந்துடுறான். அந்த பொண்டாட்டிக்கு பிறந்த பையன் தான் நம்ம வாலிபனா. இவ்வளவு நாளா நம்ம வாலிபனை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் எதுக்குன்னா அவங்க அப்பனை போய் அடிச்சு கொள்றதுக்கு தான். நீ கண்டதெல்லாம் போய் இனி காணப்போவது நிஜம். அப்படியே பார்ட் 2 தொடரும்னு போட்டு முடிக்கிறாங்க. சரி, நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பை பாய்.